Hello friends, welcome to Sky Winners. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் ஃபைனல் அக்கௌண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த லெசனில் ஏற்கனவே வெவ்வேறு மாடலில் 2 வீடியோ வந்துடுச்சு. இந்த வீடியோவில் அதே லெசனில் ஃபைனல் அக்கௌண்ட் பற்றி பார்க்கலாம். ஃபைனல் அக்கௌண்ட்னா என்ன? ஏற்கனவே +1 படிச்சிருப்பீங்க. ஃபைனல் அக்கௌண்ட்னா இதில் 3 ரிப்போர்ட் இருக்குது. 3 ரிப்போர்ட் சேர்ந்தது தான் ஃபைனல் அக்கௌண்ட். அதாவது 1 ட்ரேடிங் அக்கௌண்ட், நம்பர் 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், நம்பர் 3 பேலன்ஸ் ஷீட். ஏற்கனவே +1 படிச்சிருப்பீங்க, ஈஸி தான். ஓகே, இப்போ நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். இப்போ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற லெசனில் ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு முக்கியமாக 3 விஷயம் தெரிஞ்சால் போதும். 1 சேல்ஸ், நம்பர் 2 பர்ச்சேசஸ், நம்பர் 3 ஓப்பனிங் கேபிட்டல். கொஸ்டினில் பாருங்கள், இந்த 3மே கொடுத்துருந்தது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுடலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுடலாம், பேலன்ஸ் ஷீட் போட்டுடலாம். சப்போஸிங் இந்த 3ல் ஏதாவது கொடுக்காமல் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டில் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் போட முடியும். இப்போது சேல்ஸ் சப்போஸிங் இல்லை அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டெட்டாஸ் அக்கௌண்ட் போட்டால் அதில் கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகர் தான் சேல்ஸ். சப்போஸிங் பர்ச்சேசஸ் கொடுக்கலன்னா கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போடணும். கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போட்டுக்கிட்டு அதில் கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகர் தான் பர்ச்சேசஸ். சப்போஸிங் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கலன்னா நாம் என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார் ஓப்பனிங் பேலன்சஸ் அதை போட்டோம்னா அதில் ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். அதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போயிடுவோம். ஓகே, இப்போ ரைட்டில் பாருங்கள், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் க்ளோசிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. Opening balances as on 1/4/2017, closing balances as on 31/3/2018. So in the particulars, other than that இன்னும் கொஞ்சம் particulars கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இதான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயம் செக் பண்ணணும். 1 சேல்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களாம் பார்க்கணும். நம்பர் 2 பர்ச்சேசஸ், நம்பர் 3 ஓப்பனிங் கேபிட்டல். இந்த 3மே இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுடலாம். இதில் ஏதாவது மிஸ்ஸிங் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டினில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எல்லோ கலரில். டோட்டல் பர்ச்சேசஸ் 4,95,000. ஸோ பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க, அதை விட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2017. that means ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க, ஸோ அதையும் விட்டுடலாம். 3வது பாருங்கள், கேஷ் சேல்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். இதில் வந்து கிரெடிட் சேல்ஸ் கொடுக்கல, ஒன்லி கேஷ் சேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி 2 சேல்ஸை ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னதுன்னா
கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். கிரெடிட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டெட்டாஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன் தி புக்ஸ் ஆஃப் அப்துல் டெட்டாஸ் அக்கௌண்ட் நான் ஒரு ஃபார்மேட் போட்டிருக்கிறேன். இந்த ஃபார்மேட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டெட்டாஸ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டெட்டாஸுக்கு என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க? கொஸ்டினுக்கு வாங்க. சன்ட்ரி டெட்டாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் 2,50,000 அதை ஃபில்லப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பை பேலன்ஸ் கேரி டவுன், இது க்ளோசிங் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் பேலன்ஸ் 3,50,000 அதையும் ஃபில்லப் பண்ணிடலாம். அடுத்தது கேஷ் ஏதாவது ரிசீவ் ஆகிருக்கா டெட்டாஸ்லேருந்து செக் பண்ணணும். இங்கே வாங்க. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க 5,35,000 அதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் செக் பண்ணுறோம். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் 8,000 அதையும் ஃபில்லப் பண்ணிடலாம். அடுத்தது டிஸ்கவுண்ட் அலவுடு, டிஸ்கவுண்ட் அலவுடு கொடுத்துருக்காங்க 25,000 அதையும் ஃபில்லப் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டோம். இது டோட்டல் போடுறோம். டோட்டல் போட்டால் 9,18,000 வருது. அந்த டோட்டலை அப்படி இந்த பக்கம் காப்பி பண்ணிக்கிறோம். 9,18,000. இப்போது இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது? சேல்ஸ், அதாவது பேலன்சிங் ஃபிகர். இதை மைனஸ் பண்ணுறோம். 6,68,000 இதுதான் கிரெடிட் சேல்ஸ். ஓகே, ஸோ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மக்கிட்ட பர்ச்சேசஸ் இருக்குது, டோட்டல் பர்ச்சேசஸ் இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, டோட்டல் சேல்ஸ் கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் இந்த கிரெடிட் சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட் போயிடலாம். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் ஐட்டம் என்னது? ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 1 lakh. அடுத்தது பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் 4,95,000. இதனால் இன்னொரு காலத்தில் போட்டிருக்கோம். ஏன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளவோ இங்கே கொடுத்துருக்காங்க 1,500. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா 493,500. அடுத்தது கேரேஜ் இன்வர்டு. கேரேஜ் இன்வர்டு இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கேரேஜ் இன்வர்டு 2,800. அடுத்தது பை கேஷ் சேல்ஸ். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 20,000 கேஷ் சேல்ஸ். அடுத்தது கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 6,68,000 டெட்டாஸ் அக்கௌண்ட் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். 6,68,000. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 6,88,000. அதிலிருந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸை மைனஸ் பண்ணிக்கிறோம். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 8,000. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா 6,80,000. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் இங்கே கொடுத்துருக்காங்க இயர் எண்டு 50,000. ஓகே, இப்போ இந்த டோட்டல் 7,30,000. இந்த டோட்டல் அதை இந்த பக்கம் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம்.
இந்த டிஃபரன்ஸ் தான் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் 1,33,700. இது அப்படி brought forwarded 133,700. இப்போ கிரெடிட் சைடு பாருங்க, கமிஷன் ரிசீவ்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 600. இப்போ அப்படியே டெபிட் சைடு வர்றோம். டிஸ்கவுண்ட் அலவுடு 25,000 டிஸ்கவுண்ட் அலவுடு. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் 4,500. அடுத்தது சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 30,000. அடுத்தது பேடட்ஸ் 1% on 3,50,000. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ப்ரொவைட் பேடட்ஸ் at 1%. ஸோ சன்ட்ரி டெட்டாஸ் 3,50,000 க்ளோசிங், இதில் 1%. அடுத்தது டிப்ரீசியேஷன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க டிப்ரீசியேட் ஆன் ஃபர்னிச்சர் at 10%. ஸோ ஃபர்னிச்சர் எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது. 10% on 10,000. ஓகே, எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டோம். இதை டோட்டல் போட்டுட்டோம். இந்த டோட்டலை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு என்ன டிஃபரன்ஸ் வருதோ அது நெட் ப்ராஃபிட். ஓகே, நெட் ப்ராஃபிட் 70,300. இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, அடுத்து பேலன்ஸ் ஷீட் போயிடலாம். பேலன்ஸ் ஷீட் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2017 2,35,000. இது கூட என்ன பண்ணணும், நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும். நெட் ப்ராஃபிட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 70,300. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 3,05,300. இதுக்கு கூட அடிஷ்னல் கேபிட்டல் ஆட் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் 16,000. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருந்து டிராயிங்ஸ் மைனஸ் பண்ணணும். டிராயிங்ஸ் 40,000. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி வெளியே போட்டுடலாம். 2,81,300. அடுத்தது பேங்க் லோன் கொஸ்டினில் கொடுத்துருக்கு பாருங்க 25,000 க்ளோசிங். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் எல்லாமே க்ளோசிங் தான் எடுத்துக்கணும். க்ளோசிங் மட்டும்தான் எடுத்துக்கணும், ஓப்பனிங் எடுக்கக்கூடாது. இப்போ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் க்ளோசிங் 2,80,000. அடுத்தது ஃபர்னிச்சர் இன்னர் காலத்தில் போடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க 10,000 க்ளோசிங். அதுலேருந்து டிப்ரீசியேஷன் மைனஸ் பண்ணுறோம். டிப்ரீசியேஷன் ஏற்கனவே ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் டிப்ரீசியேஷன் 1,000. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி வெளியே போட்டுக்கலாம். அடுத்தது ஸ்டாக்கோட க்ளோசிங் வந்து 50,000 ஸ்டாக். அடுத்தது சன்ட்ரி டெட்டாஸ் இன்னர் காலத்தில் போடணும். இதனோட க்ளோசிங் வந்து சன்ட்ரி டெட்டாஸ் 3,50,000. ஸோ இதுலேருந்து பேடட்ஸை மைனஸ் பண்ணணும். பேடட்ஸ் ஏற்கனவே P&L அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம் 3,500. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி வெளியே போட்டுடலாம். அடுத்தது மிஷினரி க்ளோசிங் பேலன்ஸ் 1,40,800.
cash in hand closing balance 40,000. ஸோ பேலன்ஸ் ஷீட் பாருங்கள் டேலி ஆகிடுச்சு. பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 586,300 586,300. ஸோ இப்படி தான் ஃபைனல் அக்கௌண்ட் போடணும். ஃபைனல் அக்கௌண்ட் போடுறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 3 விஷயம். ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இந்த பர்டிகுலர்ஸ் இருக்குதான் செக் பண்ணி பார்க்கணும். 1 சேல்ஸ், 2 பர்ச்சேசஸ், 3 ஓப்பனிங் கேபிட்டல். இதில் ஏதாவது மிஸ்ஸிங் இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறோம். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ரேடிங் அக்கௌண்ட் போயிடலாம். இந்த கொஸ்டினில் வந்து நமக்கு சேல்ஸ் இல்லை, பர்ச்சேசஸ் இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. சேல்ஸில் வந்து கிரெடிட் சேல்ஸ் இல்லை, கேஷ் சேல்ஸ் தான் இருக்குது. ஸோ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக டெட்டாஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கிறோம். அதில் வர பேலன்சிங் ஃபிகர் தான் கிரெடிட் சேல்ஸ். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். அதில் கிராஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு, அதை ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறோம். நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு 70,300. அதை வச்சுக்கிட்டு அடுத்தது பேலன்ஸ் ஷீட் போட்டிருக்கோம். பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி நீங்கள் ஒரு டெஸ்ட்டு உங்களுக்கு இப்போது லைவ் டெஸ்ட் ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி அப்படி நிறுத்தி வச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்குது, நான் சொன்ன மாதிரி பர்ச்சேசஸ் என்னெல்லாம் தேவை, நமக்கு சேல்ஸ் வேணும், பர்ச்சேசஸ் வேணும், ஓப்பனிங் கேபிட்டல் வேணும். இந்த கொஸ்டினில் பாருங்கள் டோட்டல் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேசஸ் தேவையில்லை. டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் தேவையில்லை. இப்போ என்ன தேவை, ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் இந்த கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏற்கனவே போன வீடியோவில் படிச்சிருப்பீங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் ஓப்பனிங் பீரியட் 1/4/2015. இங்கே வந்து ஓப்பனிங் பீரியட் 1/4/2015, க்ளோசிங் 31/3/2016. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இந்த பேலன்சிங் ஃபிகர் இதில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுடலாம். ட்ரேடிங், P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாம் போட்டுடலாம். ஆன்சர் நான் பக்கத்தில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த கொஸ்டினை செஞ்சு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.